எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ்லங்க நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் சாதம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் பொரியலுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சொரக்காய் சாதத்தை நம்ம குக்கரில் நேராக தாளிச்சு விட போகிறோங்க. அதுக்காக அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கோங்க. அது ரெண்டும் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, பச்சைக்கடலை பருப்பு இது மூணுமே கால் டீஸ்பூன் எடுத்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மூணும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை லைட்டாக நுணுக்கி வச்சுருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 4லேருந்து 5 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு ஜீரகம் நுணுக்கி வச்சதை போட்டுக்கிறோம். அது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது தவிர மீதி எல்லா பொருட்களுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா இது மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கலந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதனுடைய பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம இதில் சுரக்காயை சேர்த்துக்க போகிறோங்க. பாருங்க, இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1.5 கப்பு அளவுக்குங்க நறுக்குன நல்ல பிஞ்சான சொரக்காயை சேர்த்துக்கிறோங்க. அதில் உள்ளே இருக்கக்கூடிய சதைப்பகுதியுமே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. அதுக்காக தான் பிஞ்சு சொரக்காய் பார்த்து வாங்குங்க. அப்போ டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சொரக்காயை போட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சொரக்காய் சாதத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டுங்க மூடி போட்டுங்க. இந்த சொரக்காய் லைட்டாக வதங்க விட போகிறோம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதோட அரிசியும் பருப்பும் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், 2 நிமிஷம் போல் இது மாதிரி மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா நமக்கு சொரக்காய் சூப்பராக வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதில் நம்ம 1 உலக்கு அரிசிக்கு 1/4 உலக்கு துவரம் பருப்புன்னு போட்டுங்க 10 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கோம். அதை நல்லா கழுநீர் பிடிச்சிட்டு அந்த அரிசியும் பருப்பையும் இந்த சொரக்காயோடு சேர்த்துக்க போகிறோம். சொரக்காயோடு சேர்த்துட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அரிசி பருப்புக்கு அளவான தண்ணி ஊற்றிக்கிறோம். 1 உலக்கு அரிசி சேர்த்துருக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. அதே போல் 1/4 உலக்குக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பருப்பு எடுத்துருக்கோம். அதனால் 1/2 உலக்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா பருப்பு அரிசி எல்லாம் வெந்து வர்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. 3 விசில் எப்போயுமே சாதம் வைக்கிற மாதிரி 3 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சாப்பாடு ரெடிங்க. இதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காகங்க அடுப்பில் கடாய் வச்சு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம் இது எல்லாமே 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி 400 கிராம் அளவுக்குங்க பச்சை கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். நல்ல இலசான கத்திரிக்காய் நல்ல இது மாதிரி தின்னாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காயை அப்படியே நம்ம இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. நம்ம கத்திரிக்காயில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த கத்திரிக்காய் அலசி அதில் இருக்க தண்ணி தான். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் விட்டுக்குங்க. இது மாதிரி நல்லா 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமாங்க நான் இங்கே சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கறி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி சிக்கன் மசாலா தூள், மட்டன் மசாலா தூள் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூள் சேர்த்து அதை கத்திரிக்காய்க்கு எல்லா பகுதியிலையும் நல்லா வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அதை மூடி திறந்துங்க. நல்லா கத்திரிக்காயை உடையாமல் கிளறி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி நம்ம அப்பப்போ எடுத்து வேக வச்சு எடுத்தோம்னா கத்திரிக்காய் இது மாதிரி சூப்பராக ரெடி ஆயிருங்க. பாருங்கள், கீழே அடியே பிடிக்காமல் அருமையாக கத்திரிக்காய் வெந்து வந்திருக்குங்க. பக்கத்துலேயே இருந்து நம்ம இது மாதிரி அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு வந்தோம்னா நமக்கு கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், அருமையான ஒரு கத்திரிக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த சொரக்காய் சாதத்தையும் கத்திரிக்காய் ஃப்ரையுமே சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. வாங்க சொரக்காய் சாதம் எப்படி வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே இருக்க ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா சூப்பரான சொரக்காய் சாதம் ரெடிங்க. நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இதே இதில் பட்டை லவங்கெல்லாம் போட்டு பிரியாணி மாதிரி செய்கிற ஸ்டைலும் இருக்குங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. சொரக்காயும் உங்களுக்கு குலையாமல் பருப்பும் குலையாமல் எல்லாமே அருமையாக வெந்து வந்திருக்கு. வாங்க இப்போ இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. சர்விங் பவுலுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க.
அவ்வளோதாங்க. ரொம்ப சுலபமாக சுரக்காய் சாதம், அதுக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் ஃப்ரைன்னு லஞ்ச் பாக்ஸ் காம்போ ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக சுவை பிடிக்குங்க. சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் நம்ம குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.